நமஸ்காரம். காலம் காலமாகவே பக்தியில் ஊறி திளைத்த கலாச்சாரம்தான் நம் தமிழ் கலாச்சாரம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஏகன் அநேகன் சிவனை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பைந்தமிழில் பக்தி ரசம் சொட்ட சொட்ட கேட்பார் ஊனும் உள்ளமும் உருக பன்முறை அமைத்து தேவாரம் பாடினர். தேவாரங்களை கேட்க கேட்க கல்லும் கரையும், உள்ளம் தெளியும், பக்தி பெருகும். சத்குரு அவர்கள் தேவாரம் குறித்து பேசுகையில், தமிழ் கலாச்சாரம் என்பது அடிப்படையாக பக்தியை மூலமாக வைத்து வளர்ந்த கலாச்சாரம். பக்தி என்றால் எல்லையில்லாத ஈடுபாடு. யார் ஒருவர் முழு பக்தியோடு எந்த ஒரு செயலில் ஈடுபடுகிறார்களோ, எந்த செயலாக இருந்தாலும் யார் முழுமையாக பக்தியோடு அவரின் செயலை செய்கிறார்களோ அவர்கள் எப்போதும் பரவசத்தில் இருப்பார்கள். மேலும் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் பல பக்தர்கள் இந்த பரவசத்திலேயே வாழ்ந்தார்கள். திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்ற பல மகான்கள் பக்தி பரவசத்தை உருவாக்கிய இந்த கலாச்சாரம் தமிழ் மண்ணில் சேர்ந்திருக்கிறது. இந்த பக்தியில் வெளிப்பாடாக தமிழ் மன்னன் தேவாரம் வெளிப்பட்டது. இதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று சத்குரு கூறியிருந்தார். மேலும் ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகளுக்காக சத்குரு வடிவமைத்த ஒரு தனித்துவமிக்க அர்ப்பணமாகும். ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ள உலகத்திலும் சிறந்த ஒத்திசைவோடு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது. சமுதாயம் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பான தகவல்களை மட்டுமே கற்றுக் கொடுக்கும் இன்றைய நவீன கால கல்வி முறைகளுக்கு மத்தியில் ஈஷா சம்ஸ்கிருதி இந்திய பாரம்பரிய கலைகளை வளர்ப்பதிலும் இந்திய குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முழுமையான ஆற்றலுடன் வளர்வதில் முனைப்புடன் செயல்படுகிறது. ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகள் தமது 12 ஆண்டு கால கல்வியில் யோக பயிற்சிகள், கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, பரதநாட்டியம், ஆயுர்வேதம் மற்றும் களரி பயிற்று போன்ற பல்வேறு கலைகளை கற்கின்றனர். சத்குருவின் வார்த்தைகளில் இக்குழந்தைகள் பல்கலைக்கழகத்திற்காக அல்ல, பிரபஞ்சத்திற்காக. நம் தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக தேவார முறைகள் சிவபக்தர்களாலும் ஓதுவார்களாலும் கோவில்கள் தோறும் பாடப்பட்டு வந்துள்ளது. அந்த மரபின் தொடர்ச்சியாக சத்குரு குருகுலத்தின் ஒரு அங்கமான சம்ஸ்கிருதி பள்ளியில் மாணவர்கள் சிறு வயது முதலியே தேவார பாடல்கள் பாரம்பரிய முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. பேரூர் ஆதீனத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தேவாரம் எனும் அற்புத கொடைக்கு நமக்கு அருளி சென்ற தேவார நாயன்மார்களுக்கு நன்றியுரையை வெளிப்படுத்தவும், இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தேவாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சத்குருவின் வழிகாட்டுதலில் தமிழகம் முழுவதும் உள்ள 15க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட ஈஷா சம்ஸ்கிருதி மாணவர்கள் தேவார பண்டித் செய்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் நிகழ்ச்சி பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களின் முன்னிலையில் துவங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சி காமாட்சிபுரம் ஆதீனம், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில், சென்னை திருவான்மியூர் வருந்தீஸ்வரர் கோவில், கோவை சிரவை ஆதீனம், விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆதீனம் கோவில், கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என பல இடங்களில் நடக்க உள்ளது. பெரும்பாலான குழந்தைகள் தமது தாய்மொழி தமிழ் இல்லை என்றாலும்
தமிழ் மொழியையும் தேவாரத்தையும் முறையாக பயின்று இங்கே இப்பொழுது உங்கள் முன்னால் தேவார பண்ணிசைக்க உள்ளனர். அம்மூவர்ணம் தேவார இசை மழையில் சிறிது நனைந்து பக்தியில் கரைய உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம தேவாரம் பாட போறோம். தேவாரம்னா தேவ ஆரம், தேவருக்கு அர்ப்பணிக்கிற பாமாலை. பாண்டிய மன்னரோட வெப்ப நோய் தீர்த்த திருஞான சம்பந்தரோட பாதங்களை வணங்கும். கல்ல கட்டி கடலை வீசினாலும் மிதந்த வந்த திருநாவுக்கரசரோட பாதத்தை வணங்குறோம். திருநாவலூர்ல பிறந்து சிவனே வந்தொண்டன்னு கூப்பிட்ட சுந்தரரோட பாதங்களை வணங்குறோம். திருவாதூர்ல பிறந்து திருவாசகம் எழுதி அழியா புகழ் பெற்ற மாணிக்க வாசகரோட பாதங்களை வணங்குறோம். நால்வர் துதி அருளியவர் உமாபதி சிவாச்சாரியா. பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம். கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கழல் போற்றி, ஊழிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருஞான சம்பந்தர் 3 வயசுல இருக்கும்போது ஒரு நாள் அவரோட அப்பா கோயில் குளத்துல குளிக்க போகும்போது திருஞான சம்பந்தர் சொன்னாங்க, அப்பா நானும் வரேன்னு. அவரோட அப்பா வேண்டாம், நீ வராத, நீ இங்கே இருன்னு சொன்னாங்க. திருஞான சம்பந்தர் அல்லது அடம் பிடிச்சு பூமியை மிதிச்சு நான் வருவேன்னு சொன்னாங்க. சரி வான்னு சொல்லி திருஞான சம்பந்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. குளத்தங்கரையில எங்கேயுமே போகாத, எங்கே உக்காந்துருன்னு சொல்லி குளத்துல முங்கி சாதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவை காணமேன்னு திருஞான சம்பந்தர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கோபுரம் மேல இருக்கிற சிவனை பார்வதியும் பார்த்து அம்மா அப்பான்னு அழுதாங்க. மனம் பொறுக்காத சிவன் பார்வதி கிட்ட சொன்னாங்க, குழந்தைக்கு பால் கொடுன்னு. பார்வதி பொற்கிணத்துல பால் எடுத்து திருஞான சம்பந்தர் மடியில உட்கார வச்சுட்டு பால் கொடுத்தாங்க. அவரோட அப்பா சாதனை முடிச்சுட்டு வரும்போது
வாயில பாலோ கையில கிண்ணமோ பார்த்து யார்கிட்ட இருந்து பால் குடிச்சேன்னு கேட்டாங்க. அப்ப பாடின பாட்டு தான் தோடுடைய செவியன். தோடு அணிந்த வரும், வெண்மையா பிறநளவு சூடி வரும், நந்தி மேல உட்காந்து வரும், விபூதி பூசின வரும், என் உள்ளத்தை திருந திருடன்னு திருஞான சம்பந்தர் சிவன் பத்தி சொல்றாங்க. தோடுடைய செவியன் அருளியவர் திருஞான சம்பந்தர். முதல் திருமுறை, பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம், தலம் திருப்பிரமாபுரம். தோடுடைய செவியன் விடையோதுடன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையோதுடன் மதிசூடி, நாடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்வல்வன், நாடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்வல்வன், ஏழுடைய மலரான் உனை நாள் வணிந்த அருள் செய்த, ஏழுடைய மலரான் உனை நாள் வணிந்த அருள் செய்த, ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, அருள் செய்த பெம்மானிவனன்றே, அருள் செய்த பெம்மானிவனன்றே, அருணறிய மறைவல்ல முனியவன் பொய்கை அலர்மேய, அருணறிய மறைவல்ல முனியவன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே, தொல்வினை தீரல் எளிதாமே, தொல்வினை தீரல் எளிதாமே. திருஞான சம்பந்தர் கையில தாளம் போட்டு கையெல்லாம் செவந்துருச்சு. மனம் பொறுக்காத சிவன் திருஞான சம்பந்தருக்கு ஒரு பொற்றாளம் கொடுத்தாங்க. திருஞான தேவி திருஞான சம்பந்தருக்கு ஓசை கொடுத்தாங்க. திருஞான சம்பந்தர் நடந்து கோயிலுக்கு போறாங்க. கல்ல குத்தனாலும் முள்ள குத்தனாலும் போயிட்டே இருக்காங்க. மனம் பொறுக்காத சிவன் அவங்களுக்கு முத்து பல்லக்கும் முத்து சிவங்கை கொடுத்தாங்க. திருவேலிமலைங்கிற ஊர்ல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. மழை பெய்யல, ஆற்றுல தண்ணி ஓடல, விவசாயம் நடக்கல, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
சிவன் அவங்க 2 பேர்த்தோட கனவுல வந்து இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் கோவில் கிழக்கு வாசல்லையும் மேற்கு வாசல்லையும் தினம் ஒரு பொற்காசு வைக்கிறேன், அதை வச்சு பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் வந்து பார்க்குறாரு. திருநாவுக்கரசர் ஆசிரமத்தில் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அவரோட ஆசிரமத்தில் இப்போதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்தர்கிட்ட போய், ஏன் இன்னும் எல்லாரும் பசியோடு இருக்காங்க, ஏன் இன்னும் சாப்பாடு செய்யலைன்னு கேட்டாங்க. அந்த பக்தர் சொன்னார், சிவன் திருநாவுக்கரசருக்கு வாசி இல்லாத குறை இல்லாத காசு கொடுக்குறாங்க. அவங்க போய் காசு கொடுத்தா வியாபாரிங்கெல்லாம் உடனே பொருள் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு சிவன் வாசியுள்ள குறையுள்ள காசு கொடுக்குறாங்க. நாம் போய் காசு கொடுத்தா பொருள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, பொருள் வாங்கிட்டு வரையே ரொம்ப நேரம் ஆகுது, வந்து சமைக்க இன்னும் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, சிவன் பாரபட்சம் இல்லாதவர், கருணையே வடிவானவர், அவர் இப்படி பண்ண மாட்டாரு. திருநாவுக்கரசர் உளவாறு பணி செய்கிறாங்க, அதனால தான் சிவன் அவருக்கு நல்ல காசு கொடுக்குறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, பக்தர்களோட பசியை தீர்க்க நம்மளுக்கும் நல்ல காசு வேணும்னு சிவனை வணங்கி பாடுவோம். அப்போ பாடின பாட்டு தான் வாசி தீரவே. வாசி தீரவே. முதல் திருமுறை, பண் குறிஞ்சி, ராகம் ஹரிகாம்போதி, தாளம் ஆதி, தலம் திருவிழிமிழலை. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசி மிழலை தேச இல்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசி மிழலை தேச இல்லையே. இரவராய் நீர் மறைக்குள் மிழலை, மறைக்குள் காசினை முறைமை நல்குமே. இரவராய் நீர் மறைக்குள் மிழலை, மறைக்குள் காசினை முறைமை நல்குமே. செய்யாமே நீர் மெய்கொள் மிழலை, பைக்கொள் அரவி நீர் உய்ய நல்குமே. செய்யாமே நீர் மெய்கொள் மிழலை, பைக்கொள் அரவி நீர் உய்ய நல்குமே. நீரு பூசி நீர் வேறு தேறி நீர் ஊரு மிழலை பேரும் அருளுமே. நீரு பூசி நீர் வேறு தேறி நீர் ஊரு மிழலை பேரும் அருளுமே. காமன் வேவவோர் பூமகண்ட
ஒரு முறை பாண்டிய மன்னன் வேற சமயத்துக்கு மாறிட்டாங்க. இந்த நாட்டில் நிறைய பேர் வேற சமயத்துக்கு மாறிட்டாங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. மன்னன் எந்த வழியில் போகிறாங்களோ மக்களும் அந்த வழியிலே போகிறாங்க. ஆனால் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சிவனே வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மன்னன் திருநீரே பூசக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டாரு. ஆனால் மங்கையர்க்கரசியாருக்கு திருநீரை பூசணுன்ட்டு திருநீரையும் சந்தனத்தையும் குலைச்சு மார்பில் பூசிக்கிட்டாங்க. மதுரையில் சைவம் திருப்பியும் தலை தோங்கணுன்ட்டு திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைச்சாங்க. அப்போ திருநாவுக்கரசர் சொன்னாங்க, நீங்கள் போகாதீங்க, அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, என்னைய சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க, விஷம் கலந்த சாப்பாடு கொடுத்தாங்க, யானையை ஏவி விட்டாங்க, கல்லை கட்டி கடலில் போட்டாங்க, நீங்கள் வேற சின்ன குழந்தை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர், நான் போகணும், அவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருநாவுக்கரசர், நாளும் கோலும் நல்லால, நேரம் சரியில்லை, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர், என் உள்ளத்தில் சிவன் இருக்கார், அதனால் நாளும் கோலும் நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி கோளறு பதிகம் பாடிட்டு மதுரைக்கு கிளம்புறாங்க. வேயுறு தோழி பங்கன். இரண்டாம் திருமுறை. பண் பியந்தை காந்தாரம். ராகம் நவரோஸ். தாளம் கண்டஜாதி திரிபுட தாளம். தலம் பொது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்ற நுளமே புகுந்தாதனால். மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்ற நுளமே புகுந்தாதனால். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே
திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட மடத்துல தங்கியிருந்தாரு. வேற சமயத்துள்ள ஆளுங்கள்லாம் இதை பார்த்து மன்னன் கிட்ட போய் வாதத்துல ஜெயிக்க ஒரு சின்ன பையன் வந்திருக்கான்னு சொல்றாங்க. அவனை ஏதாவது பண்ணோம், பேசாம அவர் தங்குற மடத்துல மந்திரத்தை சொல்லி தீ வச்சிடலான்னு சொல்றாங்க. மன்னனும் சரின்னு சொல்றாரு. நடுராத்திரியில போய் மந்திரத்தை சொல்றாங்க. ஆனா எந்த மந்திரமும் வேலை செய்யல. இப்போ போய் நம்ம மன்னன் கிட்ட நம்மளோட மந்திரம் வேலை செய்யலன்னு சொன்னா மன்னன் நம்மளை மதிக்க மாட்டாரு சொல்லி நேரடியாகவே தீ வச்சுட்டாங்க. பக்தர்கள்லாம் இதை பார்த்து தீயை அணைச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில தான் திருஞான சம்பந்தருக்கு இந்த மாதிரி தீ வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் சொல்றாரு, தீயை யாரை வைக்க சொன்னாங்களோ அவங்களுக்கே இது போய் சேரிட்டோன்னு. இதை சொல்லி பாண்டிய மன்னனுக்கு தக 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 தகன்னு உடம்பெல்லாம் கொதிக்குது. பச்சை தண்ணி ஊற்றுனா ஆவியா மாயுது. மயில் தொகை கிட்ட கொண்டு போனால் எரிஞ்சிருது. வாழை இலை கிட்ட கொண்டு போனாலும் எரிஞ்சிருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மருந்து கொடுக்குறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க, எதுவுமே வேலை செய்யலை. அப்போ மங்கைக்கரசியார் வந்து, திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்திருக்காரு, நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரட்டா உங்களை சரி பண்ணன்னு கேட்குறாங்க. மன்னனும் சரின்னு சொல்கிறாங்க. மங்கைக்கரசியார் போய் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே உள்ள சில ஆளுங்க சொல்கிறாங்க, நீங்கள் வலது பக்கத்தை சரி பண்ணுங்க, நாங்கள் இடது பக்கத்தை சரி பண்ணுறோன்னு. திருஞான சம்பந்தரும் சரின்னு சொல்லி மதுரை சொக்கநாத கோவில் விபூதியை வச்சு வலது பக்கத்தில் பூசுறாங்க. மந்திரமாவது நீரை பதிகம் பாடி பூசுறாங்க. வலது பக்கம் நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. வலது பக்கத்துள்ள வெப்பம்லாம் இடது பக்கம் போயிடுச்சு. இடது பக்கம் இன்னும் அங்கே உள்ள ஆளுங்க எதுவும் பண்ண முடியல. அப்போ பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தரோட காலில் விழுந்து, தயவு செய்து என்னோட இடது பக்கத்தையும் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறார். திருஞான சம்பந்தர் இடது பக்கத்தையும் சரி பண்ணுறாங்க. திருநீற்றுப்பதிகம் அருளியவர் திருஞான சம்பந்தர். 2ஆம் திருமுறை. பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தாளம் ரூபகம், தலம் திரு ஆலவாய். மந்திரமாவது நீர வானவர் மேலது நீர, மந்திரமாவது நீர வானவர் மேலது நீர, சுந்தரமாவது நீர துதிக்கப்படுவது நீர, சுந்தரமாவது நீர
நல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பாதும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. மயிலாப்பூரில் சிவனேசர்னு ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் திருஞான சம்பந்தர் திருவேட்டியூருக்கு வராருன்னு தெரிஞ்சப்போ திருவேட்டியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தோரணம் கட்டி பந்தலிட்டு பூமாலையெல்லாம் தொங்க விட்டு தெரு பூரா சந்தனத்தில் மழுக்கி திருஞான சம்பந்தரை வரவேற்றார். திருஞான சம்பந்தர் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் வணங்கி சிவனேஸ்வரை பார்க்க போகிறாங்க. சிவனேஸ்வரோட முகம் ரொம்ப வாடி இருந்துச்சு. என்னன்னு கேட்டப்போ சிவனேஸ்வர் சொன்னார், என்னோட மகள் பூம்பாவை இப்போ இங்கே இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் உங்களோட பக்தர், எப்பயுமே உங்கள் பாட்டு பாடிட்டே சந்தோஷமாக இருப்பா. ஆனால் ஒரு நாள் அவளை பாம்பை கடிச்சு அவள் இறந்து போயிட்டா. அவளோட சாம்பல் நான் இன்னொரு குடத்துல வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த சாம்பலை எடுத்துட்டு வர சொல்லி திருஞான சம்பந்தர் பதிகம் பாட பூம்பாவை உயிரோட வராங்க. அப்போ சிவனேசர் பூம்பாவை உங்களோட மனைவியா ஏத்திக்கிறீங்களான்னு கேட்டாரு. அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னாரு, பூம்பாவை என்னோட மகள் மாதிரி, அவ எப்பயுமே சிவபக்தியில திளைச்சு சந்தோஷமா வாழட்டும்னு ஆசீர்வதிக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் 16 வயசுக்கு வந்தப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவனை பார்க்கணும்னு சிவன் கோயிலுக்கு போறாரு. அங்க சிவா, திருஞான சம்பந்தா, நீயும் உன் மனைவியும் உன் கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் நம்மளோட ஜோதியில புகுந்து எம்மை அடையணும்னு சொல்றாரு. அப்ப அவர் கடைசியா பாடின பதிகம் தான் காதலாகி கண்ணீர் கசிந்து மழுகி. அவர் எல்லாத்தையும் உள்ள அனுப்பி கடைசியா அவரும் அவங்க மனைவியும் உள்ள போறாங்க. திருநாவுக்கரசரோட அக்கா திலகவதியாருக்கு கல்யாண வயசு வந்தப்போ கலிப்பகையாரோட கல்யாண நிச்சயம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. அவங்களோட அம்மா, என் கணவரே போயிட்டாரு, இப்போ நான் இதுக்கு வாழணும்னு சொல்லி அவங்களும் உயிர் விடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கலிப்பகையார் ஒரு போரில் இறந்துட்டாரு. திலகவதியார் சொல்கிறாங்க, அவர் என் கணவன் மாதிரி தான், அவரே இப்போ போயிட்டாரு, இப்போ நான் இதுக்கு வாழணும்னு சொல்லி ஒரு பெரிய நெருப்பு வளர்த்தாங்க. அவங்க உயிர் விட போகிறப்போ திருநாவுக்கரசர், அக்கா நமக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இப்போ நீங்களும் போகிறீங்கன்னா எனக்கு யார் இருப்பா, அதனால நான் உங்களுக்கு முன்னாடி உயிர் விடுறேன்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்க. திலகவதியார் அவங்களோட தம்பி மேலே அன்புனால அவங்களோட மனசை மாற்றி அவருக்காக வாழ்கிறாங்க. திருநாவுக்கரசர் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சாங்க. சின்ன வயசுலேயே துறவி ஆகணும்னு ஆசைப்பட்டார். வேறு சமயத்துக்கு போய் துறவி ஆயிட்டாங்க. அங்கே தலைவரும் ஆயிட்டாங்க. திலகவதியார் சிவா கிட்ட என்னோட தம்பி உங்களை வணங்கணும்னு வேண்டி கேட்குறாங்க. அப்போ ஒரு நாள் சிவா திலகவதியாரோட கனவுல வந்து சொல்கிறாங்க, அவர் போன ஜென்மத்திலையும் என் பக்தன் தான், அவருக்கு வயிறு வலி கொடுத்து ஆட்கொள்வோம்னு சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசருக்கு தீராத வயிறு வலி வந்துருச்சு. மருந்து சாப்பிட்டாங்க, மந்திரம் சொன்னாங்க, ஆனால் எதுவுமே ஆகலை. அப்போ அக்கா ஞாபகம் வந்துருச்சு. ஒருத்தர் அனுப்பி என்னோட அக்கா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட அக்கா, நாங்கள் வர முடியாது, அவரே இங்கே வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரியில் ஒருத்தர் உதவியோட அவங்களோட அக்கா பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்களோட அக்கா பார்த்துட்டு திருநாவுக்கரசர் அவங்களோட காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்போ திலகவதியார் அவருக்கு திருநீர் பூசி திருவிராட்டனத்தில் சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாடின பாடல் கூற்றாயினுவார். பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவன் அருள்னால திருநாவுக்கரசரோட வயிறு வலி சரியாயிடுச்சு. அவங்களோட அம்மா அப்பா வச்ச பேர் மருள் நீக்கியார். வேறு சமயத்துக்கு போய் துருவியானப்ப வச்ச பேர் தர்மசேனர். ஆனால் சிவா
நாவுக்கரசர்னு பேர் வைக்கிறாங்க. கூற்றாயினவாறு அருளியவர் திருநாவுக்கரசர். 4ஆம் திருமுறை. பண் கொல்லி, ராகம் நவரோஸ், தாளம் ஆதி, தலம் திருவதிகை வீரட்டானம். கூற்றாயினவாறு விளக்ககிலி கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தனான் நான் அறியேன் கொடுமை பல செய்தனான் நான் அறியேன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாரன் வயிற்றின் நாகம் வடிய தோற்றாரன் வயிற்றின் நாகம் வடிய உடலோடு துடக்கி முடக்கிட உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலா ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலா வீரட்டான துரை அம்மானே வீரட்டான துரை அம்மானே வீரட்டான துரை அம்மானே. திருநாவுக்கரசருக்கு சிவன் அருள்னால வயிறு வலி சரியாயிடுச்சு. இது எல்லா பக்கமும் காட்டு தீ மாதிரி பரவிச்சு. சில பேர் இது கேட்டு ராஜா கிட்ட போய் நம்ம மந்திரத்தை சொல்லி வயிறு வலி சரி பண்ணி சிவன் தான் சரி பண்ணாங்கன்னு பொய் சொல்றாரு, தண்டனை கொடுக்கணும். ராஜா மந்திரியும் சில பேரையும் திருநாவுக்கரசர் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மந்திரி திருநாவுக்கரசர் கிட்ட ராஜா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசர், நாங்கள் சிவனை வணங்குறோம், எந்த ராஜ கீழையும் இல்லை, சாவுக்கும் பயப்பட மாட்டோம், நோய்க்கும் பயப்பட மாட்டோம், நரகத்தில் போட்டாலும் பயப்பட மாட்டோம், எப்போவுமே இன்பம்தான், துன்பமே கிடையாதுன்னு சொன்னார். அப்போ மந்திரி ரொம்ப வேண்டி திருநாவுக்கரசரை வர சொல்கிறாங்க. திருநாவுக்கரசரும் போனார். அங்கே ஒரு பெரிய கொதிக்கிற சுண்ணாம்பு கால்வாயில் அவரை உள்ளே போட்டு மூடிடுறாங்க. 7 நாளுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. 7 நாள் கழித்து அவங்க நினைக்கிறாங்க திருநாவுக்கரசரே இருக்க மாட்டாங்க. ஆனால் தெரிந்து பார்த்தா எப்படி உள்ளே போனாரோ அப்படி தான் இருக்கிறாரு. வெளியே வந்து சொல்கிறாரு, ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து ஒரு இனிமையான வீணை இசையை கேட்டு ஒரு குளிர்ந்த காற்று வந்துச்சுன்னு எப்படி இருக்குமோ அப்படி தான் உலர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. இது கேட்டு அவங்க ராஜா கிட்ட போய் நம்ம மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிட்டாரு, தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடில் விஷத்தை கலந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. திருநாவுக்கரசர் திருநீலகண்டத்தை வணங்கி அது சாப்பிட்றாரு. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. இது பார்த்து அவங்க ராஜா கிட்ட போய் நம்ம மந்திரத்தை சொல்லி திரும்பி தப்பிச்சிட்டாரு, தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி யானையை கோபப்படுத்தி திருநாவுக்கரசரை கொல்றதுக்கு அனுப்பிடுறாங்க. யானை திருநாவுக்கரசர் முன்னாடி நின்று வணங்கிட்டு போயிடுது. திரும்பி கோபப்படுத்தி அவரை கொல்றதுக்கு அனுப்பிடுறாங்க. யானை கோபமாய் தும்பிக்கையில் தூக்கி தூர வீசிச்சு. சில பேரை மிதச்சு நசுக்கிடுச்சு. சில பேர் தப்பிச்சு ராஜா கிட்ட போய் நம்ம மந்திரத்தை சொல்லி திரும்பி தப்பிச்சிட்டாரு, விடக்கூடாது, தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி
ஒரு பெரிய கல் எடுத்து திருநாவுக்கரசர் அதில் கட்டி கடலில் போய் வீசிடுறாங்க. அப்போ பாடின பாடல் தான் சொற்று நைவேத்தியம். பாட்டு பாடினக்கப்புறம் கல் மிதந்து கரை சேர்ந்துருச்சு. நம சிவாய பதிகம் அருளியவர் திருநாவுக்கரசர். 4ஆம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம். ராகம் கேதார கௌளை. தாளம் ஆதி. சொற்று நைவேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழா. சொற்று நைவேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழா. கற்றுனை பூட்டிய கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. கற்றுனை பூட்டிய கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணந்தாடுதல். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணந்தாடுதல். கோவினு கருங்கலம் ஓட்டமில்லது நாவினு கருங்கலம் நம சிவாயவே. கோவினு கருங்கலம் ஓட்டமில்லது நாவினு கருங்கலம் நம சிவாயவே. மாப்பினு தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோழா. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோழா. நாப்பினை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இது கண்ணில்லையே. நாப்பினை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இது கண்ணில்லையே. திருநாவுக்கரசருக்கு கைலாயம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. கைலாயத்துக்கு கிளம்பினாரு. பழம், காய், இலை, சருகு எதுவுமே சாப்பிடாம போறாரு. போற வழியில் எல்லா சிவன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு போறாரு. கைலாய மலையை ஏற ஆரம்பிச்சாங்க. நடந்து நடந்து கால் தேஞ்சு போயிடுச்சு. அப்போ கையால் நடக்கிறாரு. கையும் தேஞ்சிச்சு. தவழ்ந்து தவழ்ந்து உடம்பால போறாரு. உடம்பும் தேஞ்சிச்சு, எலும்பும் உடஞ்சிச்சு. ஆனாலும் போயிட்டே இருக்கிறாரு. சிவன் இது பார்த்து ஒரு யோகியா வந்து ஒரு குளத்தை அமைச்சு திருநாவுக்கரசர் கிட்ட எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ திருநாவுக்கரசர் கைலாயம்ல தாய் பார்வதியும் சிவனையும் பார்க்கறதுக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்போ சிவன் இந்த உடம்பு வச்சு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசர் இந்த அழிஞ்சு போகிற உடம்பு வச்சு நான் சிவனை பார்க்காம போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ சிவன் திருநாவுக்கரசா எழுந்துரு. திருநாவுக்கரசர் எழுந்து பார்த்தப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ சிவன் கிட்ட எனக்கு கைலாய தரிசனம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ சிவன் இந்த குளத்துல மூங்கி திருவையாறில் எந்திருப்பீங்க, அங்கே உங்களுக்கு கைலாய தரிசனமும் கிடைக்கும். அப்போ பாடின பாடல் தான்
வேற்றாகி விண்ணாகி. பாட்டு பாடினக்கப்புறம் திருநாவுக்கரசர் அந்த குளத்தில் முங்கி திருவையாறில் எழுந்திருப்பார். அங்கே இருக்கிற சிவன் கோயில் கைலாயமாக தெரியும். அங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் சிவனும் சக்தியுமாக தெரியும். அப்போ அந்த பேரானந்தத்தில் பாடின பாடல் தான் மாதர்பிறை கண்ணியானை. மாதர்பிறை கண்ணியானை அருளியவர் திருநாவுக்கரசர். 4ஆம் திருமுறை, பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தலம் திருவாயார். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீ சுமந்த தீ புகுவரவர் பின் பூவே, போதோடு நீ சுமந்த தீ புகுவரவர் பின் பூவே, யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, காதன் மடா பிடியோடும் கலிது வருவன கண்டேன், காதன் மடா பிடியோடும் கலிது வருவன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், வளர்மதி கண்ணியனானை வார்புழலாளொடும் பாடி, வளர்மதி கண்ணியனானை வார்புழலாளொடும் பாடி, களவு படாததோர் காலம் காண்பான் கடை கனிகின்றேன், களவு படாததோர் காலம் காண்பான் கடை கனிகின்றேன், அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது, அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது, இளமனனாக தழுவி ஏழு வருவன கண்டேன், இளமனனாக தழுவி ஏழு வருவன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன். வேற்றாகி விண்ணாகி அருளியவர் திருநாவுக்கரசர். 6ஆம் திருமுறை, தலம் திருக்கைலாயம்.
விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத
கைலாயத்துல ஒரு முறை சிவா ஒரு ரொம்ப அழகான வடிவம் எடுத்தாரு. அவர் கண்ணாடியில பார்த்து அவரோட அழகுல அவரே மயங்கிட்டாரு. அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து சுந்தரா வான்னு கூப்பிட்டாரு. அதுல இருந்து வந்தவர் தான் சுந்தரர். சுந்தரர் கைலாயத்துல சிவனுக்கு விபூதி கொடுப்பது, நந்தவனத்துல இருந்து பூ பறிக்கிறது, மாலை கொடுப்பதுன்னு நிறைய தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு நாள் நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனப்போ கமலினி, அனிந்திதைன்னு 2 பெண்களை பார்த்து காதல் வயப்பட்டுறார். அப்போ சிவா, சுந்தரா நீ பூமிக்கு போய் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ சுந்தரர், இல்ல எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், நான் உங்க கூடயே இருக்கணும்னு கேட்கிறாரு. இல்லை நீ ஆசைப்பட்டல, போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுந்தரர், நான் பூமிக்கு போனா சிக்கி போயிடுவேன், உங்களை மறந்துடுவேன். அப்போ நான் உங்களை விட்டு விலகும் போதெல்லாம் நீங்க தான் என்னை தடுக்கணும், தடுக்கிறது மட்டும் இல்ல திருப்பி ஆட்கொள்ளவும் செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு சிவாவும் சரின்னு சொல்லிடுறாரு. சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர்ல பிறக்கிறார், திருநாவலூர்ல பிறக்கிறாரு. அவருக்கு கல்யாண வயசு வந்தப்போ சடங்கவி சிவாச்சாரியரோட பொண்ணு கூட கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. கல்யாணத்தன்னைக்கு சிவா ஒரு வயதான ஒரு வேடம் எடுத்து அந்த கோவிலுக்கு வராரு. சிவா உள்ள வந்த உடனே எல்லாரும் தன்னை அறியாமே எந்திரிச்சு வணங்குறாங்க. அவரோட முகம் அவ்வளோ ஒரு பிரகாசமா இருந்துச்சு. அவர் சுந்தரர் கிட்ட போய், சுந்தரா நீ என்னோட அடிமை, உன்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. சுந்தரருக்கு ஒரே கோபம், என்னது நான் உங்க அடிமையா? ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனுக்கு எப்படி அடிமையா இருக்க முடியும்? நீங்க என்ன பித்தனா அப்படின்னு கோபமா திட்டுறாரு. அப்ப சிவா சொல்றாரு, நீ என்ன பித்தன்னு கூப்பிட்டுக்கோ, பேயன்னு கூப்பிட்டுக்கோ, ஆனா நீ என்னோட அடிமைதான். உன்னோட பாட்டை எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு, எங்க ஓலையை காட்டுங்கன்னு கேட்கிறார் சுந்தரர். நீ என்னோட அடிமை, உனக்கு ஓலை கேட்க எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. சுந்தரர் கோபமாயி சிவனை பார்த்து ஓடுறாரு. சிவனும் ஓடுறாரு. சுந்தரர் வேகமா ஓடி போய் சிவனை கட்டி பிடிச்சு அந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சு நெருப்புல போட்டுறாரு. அப்ப சிவா சொல்றாரு, பாத்தீங்களா இதுல இருந்தே தெரியுதுல்ல அவர் என்னோட அடிமைதான்னு. திருவெண்ணெய்நல்லூர் எங்க ஊர் திருவெண்ணெய்நல்லூருக்கு வாங்க, அங்க நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை தீர்த்துக்கலான்னு சொல்றாரு. அங்க இருக்க நீதிபதி, ஐயா ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனுக்கு எப்படி அடிமையா இருக்க முடியும்? இது நம்ம கலாச்சாரத்திலே நடந்தது இல்லை. இது பார்த்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. பார்த்தவங்க யாருமே இல்லை. அப்போ ஓலை ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்போ சுந்தரருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம தான் ஓலை கிழிச்சிட்டோமே, இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? அப்ப சிவா உள்ள இருந்து இன்னொரு ஓலை எடுக்கிறாரு. அவரு, அது நகல், இது அசல், அது போட்டோ காப்பி, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஓலைய நீதிபதிக்கு பார்த்துட்டு கையெழுத்தெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. எல்லாமே சரியா இருந்துச்சு. அப்ப சுந்தரர் இவரோட அடிமைதான்னு சுந்தரரை அனுப்பிடுறாங்க. இந்த சிவா இவர் ஒரு கரடு முரடான பாதையில கல்லும் முள்ளும் நிறைஞ்சிருக்க பாதையில கூட்டிட்டு போறாரு. சுந்தரரும் திட்டிக்கிட்டே பின்னாடியே போறாரு. திருவெண்ணநல்லூர் சிவன் கோயில போய் அந்த முதியவர் மறைஞ்சு போயிடுறாரு. அப்ப சுந்தரர், ஐயா நீங்க யாரு, எங்க போனீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப சிவா, சுந்தரா இன்னுமா உனக்கு புரியல? உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை தடுத்த ஆட்கொள்ளதான் வந்திருக்கேன், என்ன தமிழ்ல பாடுன்னு கேட்கிறாரு. அப்ப சுந்தரர், நான் என்னன்னு பாடுவேன், எப்படின்னு ஆரம்பிப்பேன், நீங்க தான் எனக்கு முதல் வரி எடுத்து கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப சிவா, நீ என்ன பித்தன்னு திட்டினில, அதே முதல் வரியா வச்சு பாடுன்னு சொல்றாரு. அப்ப பாடின பதிகம் தான் பித்தா பிறை சொல்லி. பித்தா பிறை சொல்லி அருளியவர் சுந்தரர். 7ஆம் திருமுறை. பண் இந்தளம், ராகம் மாயமாளவகவுளே, தாளம் ரூபகம், தலம் திருவெண்ணெய்நல்லூர். பித்தா பிறை சோடி பெருமானே எத்தா
8ஆம் திருமுறை. அருளியவர் மாணிக்கவாசகர். பூசுவதும் வெந்நீர் பூண்பதவம் பொங்கரவம். பூசுவதும் வெந்நீர் பூண்பதவம் பொங்கரவம். பேசுவதும் திருவாயால் மலை போலும் காணேடி. பேசுவதும் திருவாயால் மலை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதவம் கொண்டென்னை. பூசுவதும் பேசுவதும் பூண்பதவம் கொண்டென்னை. ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பான சாரலோ. ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பான சாரலோ. கோயில் சுடுகாடு பொலிதோல் நல்லானை. கோயில் சுடுகாடு பொலிதோல் நல்லானை. தாயுமிலி தந்தையிலி நான் தனியன் ஆயினும். தாயுமிலி தந்தையிலி நான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி நான் தனியன் ஆயிடினும். தாயுமிலி தந்தையிலி நான் தனியன் ஆயிடினும். காயில் உலகனைக்கும் கற்படிதான் சாரலோ. காயில் உலகனைக்கும் கற்படிதான் சாரலோ. மறந்தவர்க்கு ஆளுங்கீழ் அறமுதல நான்கினையும். மறந்தவர்க்கு ஆளுங்கீழ் அறமுதல நான்கினையும். இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறியா நியம்பேடி. இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறியா நியம்பேடி. மறந்தவர்க்கு அறமுதனான் அன்றருளி செய்திலனே. மறந்தவர்க்கு அறமுதனான் அன்றருளி செய்திலனே. திருந்தவர்க்கு உலகியத்தை எனக்கல்வான் சாரலோ. திருந்தவர்க்கு உலகியத்தை தெரியான் சாரலோ. தெரியான் சாரலோ. தெரியான் சாரலோ. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன். கோன்முறை அரசு செய்க குறைவினாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் செய்வார் நீதி விளங்குக உலகம் எல்லாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன். கோன்முறை அரசு செய்க குறைவினாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் செய்வார் நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் செய்வார் நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் செய்வார் நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். அனுமதி வழங்கிய கோவில் நிர்வாகத்திற்கும் எங்களை நன்றிகளை வெளிப்படுத்துகின்றோம். நிகழ்ச்சிக்கு நிதி அளித்தும் பல்வேறு விதங்களில் உதவியவர்களுக்கும் எங்களது நன்றிகள். சிறப்பாக ஆடியோ உதவி வழங்கிய ஆடியோ குழுவினர்களுக்கும் எங்களது நன்றிகள். நிகழ்ச்சியை முழுமையாக கலந்து கொண்டு குழந்தைகளை ஊக்குவித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். இங்கு வந்து குழந்தைகளின் வாழ்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். தங்களது அனுபவங்களை குழந்தைகளை வாழ்த்தியும் யாரேனும் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்பினால் தங்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு தெரிஞ்ச பாடல் தான், அதனால் அந்த சின்ன குழந்தைங்க அவங்க வாயால் சொல்கிறப்ப அதோட அருமையும் அதோட மேன்மையும் இன்னும் அதிகமாக நம்மளால் உணர முடிஞ்சுது. இந்த குழந்தைகள் சொன்ன ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பாடலும் அவங்களோட சிரத்தையாக அவங்களுக்கு அந்த மொழி சரியாக வரலைன்னா கூட அதை எவ்வளோ சிரத்தையாக அவங்க சொன்னதை நம்ம பார்த்தோம். இந்த குழந்தைகள் மேலும் மேலும் நல்லா வளர்ந்து பல இடங்களுக்கு இந்த சிவப்பு கதையையும் சிவ பாடல்களையும் பாடி உலக அளவில் புகழடையணும்னு மனமாற வாழ்த்துறேன். நமஸ்காரம். இந்த சின்ன வயசில் இந்த பாட்டுங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு குழந்தையும் வந்து அதை எடுத்து சொல்லி ஒரு பக்தியோட உணர்வோடு பாடினதை அப்சல்யூட்லி ஸ்டில். ஸோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு மெய்மறந்து கேட்ட மாதிரி ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஐ ரியலி அப்ரிஷியேட் த சில்ட்ரன். தேங்க்யூ வெரி மச். I think you definitely deserve a big applause from all of us. எந்த இடத்துல சம்ஸ்கிருதியோட அந்த குருகுலம் பசங்க என்ன பண்ணினாலும் இட் கிவ்ஸ் so much hope நம்ம ஃபியூச்சருக்கு. அழுகழுகியா வந்துட்டே இருக்கும். ஐ திங்க் இது ஒரு பெரிய தொண்டு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ். ஐ திங்க் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் தமிழில் இது பண்ணுறது, இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க உழவார பணி அது மாதிரி சைவ தொண்டில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் ஒரு சில ஆர்கனைசேஷனல் ஒர்க்கால தான் பிரிட்ஜ் பண்ணியில் ஒரு பாலம் அமைச்சு பல பேரை ஒன்றா கொண்டு வர முடியும். அது நம்ம சைவ தொண்டில் இது ஒரு பெரிய விஷயம். இதை பண்ணுற எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ். சிவனோட ரூபத்தை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவாரம் கேட்கறதுக்கு நம்ம 2 செவி பத்தாது. அதுவும் நம்ம சம்ஸ்கிருதி குழந்தைங்கள் பாடுறதை கேட்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் பாடுறதை கேட்கறதுக்கு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்க கதை சொல்லிட்டு தேவாரம் பாடும்போது நாமளும் அது கூட ட்ராவல் பண்ணிட்டு அங்கே அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நமஸ்காரம். நமஸ்காரம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் தேவாரம்லாம் கேட்குறேன். இந்த மாதிரி உட்காந்து கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஆடியோவாக கேட்டிருக்கேன். இதுவரை குழந்தைங்க இந்த மாதிரி அந்த கதை சொல்லும் போது இப்போ ஒருத்தங்க ஷேர் பண்ண மாதிரி நானும் அங்கே ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பீப்புள் அதாவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு எல்லாம் மறந்து போச்சு. இந்த மாதிரி இந்த அடியார்கள் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, சிவனுக்கு இவ்வளோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த வேதி எக்ஸ்பிரஸ் அந்த டிவோஷன் அவங்க பாடின விதம் அது எல்லாமே வந்து லிட்ரலி வந்து ஒரு கரைச்சி ஒரு சில விஷயத்த கரைச்ச மாதிரி இருந்து எனக்குள்ள ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பீப்புள் வந்து சின்ன வயசுலேயே இது எல்லாமே கற்றுட்டு வந்தால் லைக் த டிவோஷன் வில் ஹேப்பன் இன் அ பியூட்டிஃபுல் வே. ஐ விஷ் ஆல் திஸ் சில்ட்ரன் a wonderful journey ahead. Namaskaram.
திருஞான சம்பந்தர் அந்த சின்ன வயசில் ஞானம் பெற்றது போல குழந்தைகளும் ஞானம் அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். நமது நாட்டின் முதுகெலும்பு, நம்ம நாட்டின் கண்கள் குழந்தைகள் தான். நம்ம வீட்டிலும் நாட்டிலும் குழந்தைகளை நல்லபடி வளர்த்தாலே நமது பாரத பூமி இந்த உலகிற்கே ஞான பூமியாக விளங்குவதற்கான அனுகூலத்தை எம்பெருமான் தருவார். 63 நாயன்மார்களுடைய வரலாறு, எம்பெருமானுடைய வழி ஈஸ்வரரை அடைவதற்கான 63 நாயன்மார்களை நாம் படித்து பரிபூர்ணம் அடைந்தாலே ஞானத்தின் படியை தொட்டுவிடலாம். சிறு வயதிலிருந்தே நமது பாரத பூமியில் இருக்கும் இதிகாசங்கள் எல்லோரும் நம் குழந்தைகளுக்கு ஞானப்பாலை ஊட்டி வளர்க்க வேண்டும். வளர்த்தாலே நமது பாரத பூமி இந்த உலகிலே மிக தலை சிறந்த நாடாக விளங்கும். அதற்கு குழந்தைகள் மிகவும் 100% குழந்தைகள் தான் காரணம். அது மறுக்க முடியாத உண்மை. குழந்தைகள் மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை எப்பொழுதும் தியானிக்கிறேன். Really elevated the whole atmosphere over here, and it was just amazing, and they really enhanced the whole environment over here, and all the best to their future endeavors. Yes, definitely, all the best. நமஸ்காரம் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் சமஸ்கிருதி அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இந்த காலத்தில் குழந்தைங்களால் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. ஆனால் குழந்தைங்க ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒரு அழகாக அந்த டிவோஷன் பக்தியோடு ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்க ப்ரெசன்ஸில் இருக்கிறதே நான் ரொம்ப கொடுத்து வச்சுதான் நான் நினைக்கிறேன். ஸோ ஈஷாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம். பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்களை இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு. நான் அங்கேயே வாழ்ந்த மாதிரி இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேவாரம் கேட்டதுக்கு. அர்த்தம் புரியல, ஆனால் குழந்தைங்களோட அந்த மழை சொல் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவங்க கூட சேர்ந்து நானும் கையெல்லாம் தாளெல்லாம் போட்டேன். அது என்னென்ன ஸ்டோரிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே இருந்து இந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்தது. இன்று இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகளின் இசையில் தேவாரத்தில் நம்மை திளைக்க வைத்த இந்த குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் நமது கர ஓசையையும் எழுப்பி இதுகாரும் பொறுமையாக எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றி. வணக்கம்.